வணக்கம் தோழர் அபுலகம். எப்படி இருக்கிறீங்க? நம்ம மறுபடியும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம முதன்மையாக விமர்சிக்கக்கூடியது இஸ்லாம். நமக்கு தெரிஞ்சதும் அதுதான், நமக்கு கற்பிக்கப்பட்டது, நம்ம இதுலேருந்து வந்தோமோ அதை பற்றி தான் நம்மளால அதிகமாக பேசவும் முடியும். அந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்க, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படை எது அப்படின்னு கேட்டால் குரான், கலிமா இப்படி எல்லாம் உருட்டுவாங்க. ஆனாலும் எதுக்குள்ள நீங்க போய் பார்த்தாலும் ரெண்டு கேரக்டர், ஒன்று அல்லாஹ், இன்னொன்று இப்லீஸ், சைத்தான். இவங்க ரெண்டு பேர் தான். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா தோழர் தஜ்ஜால்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நமக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான். அதாவது முழுக்க முழுக்க தெரிஞ்சது இஸ்லாம் தான். மற்ற மதங்கள்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அது வெறும் இஸ்லாம் மட்டுமே நமக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 100% தெரிஞ்சது ஒரு மார்க்கம் இருக்குண்டாக்கா அது இஸ்லாம் தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதாவது இங்கே இஸ்லாத்தில் ஏகத்துவம் அப்படி இப்படின்னு பேசினாலும் இதில் முதன்மையாக உள்ள ரெண்டு கேரக்டர் எதுனாக்கா அல்லாஹ்ங்கிற பாத்திரமும் இப்லீஸுங்கிற பாத்திரமும் தான். எனக்கு இது ரொம்ப நாளாகவே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. பொதுவாக இஸ்லாமுடைய அடிப்படையில் முகமது போதிச்சாரு, அவருடைய போதனைகள் தான் அடிப்படையிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதை போய் எப்படி திரும்பி போட்டு பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேர்த்துடைய போராட்டம் தான். ஒன்று அல்லாஹ், இன்னொன்று இப்லீஸ். இன்னொரு வேர்டில் சொன்னோம்னா சைத்தான்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இவங்களுடைய போராட்டம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. இது குறிப்பா அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதம படைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் முடிவெடுக்கும் போது இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது. ஆமாம், சரியா சொன்னீங்க. இஸ்லாத்திலேயே மார்க்கம் ஆரம்பிக்குதுன்னு சொல்றதை விட இஸ்லாத்தில் காமெடிகள் ஆரம்பிக்கிற இடமே அல்லாஹ்க்கு ஐடியா வர்றதுதான். நான் மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள்கிட்ட போய் சொல்றான்ல, நான் ஒரு பூமியில் பிரதிநிதியை படைக்க போறேன்னு சொல்லிடுறான்ல, அதுலேருந்து தான் இந்த காமெடியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இஸ்லாம் சொல்ற அந்த படைப்பின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் தான் இருக்கிறதுலே உச்சகட்ட காமெடியான இடம். அதாவது அந்த இடத்துல தான் அந்த இப்லீஸுங்கிற கேரக்டரும் அறிமுகமாகுது. அதுவரை அதுக்கு ஒரு வேலையே கிடையாது. அந்த கேரக்டர் வர்றதே அந்த இடத்துல தான். அங்கிருந்து தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனையும் தொடங்குது. ஆனா இந்த பிரச்சனை அந்த காலத்துல எல்லாருமே நோட் பண்ணியிருக்கிறாங்க. தப்சீர் எழுதினவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை புரிஞ்சிருக்காங்க, முகமது தவிர. ஆமா, இப்லீஸ் தொடக்கமா இருந்தாலும் இப்லீஸுக்கு முன்னாடியே ஒரு இப்லீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலக்குகள் தான். அவங்க தான் இந்த ஐடியா வந்த உடனேயே அல்ல நீ படைக்காத, ரத்தம் சிந்து வரையா நீ படைக்க போற அப்படின்ட்டு கேட்க, உனக்கு என்ன தெரியும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அல்லாஹ் நிப்பாட்டிடுறாரு. ஆமா, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நான் முன்னாடி குறிப்பிட்டு சொன்ன அந்த முரண்பாடு நிறைஞ்சு நிற்கிற இடம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், அதாவது அவருடைய அந்த மூளை ஏட்டில் இருக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மலக்குகளுக்கு தெரியுது, அதுக்கு அடுத்து வேற சில ஆட்களுக்கும் இந்த விஷயம் தெரியுது. அதாவது அல்லாஹ் மனித இனத்தை பூமியில உருவாக்க போறான்னு. அல்லாஹ் என்ன ரகசியத்தை பாதுகாத்தான்னு தான் தெரியல. ஆமாம், மலக்குகளை எடுத்து பூமிக்கு மண் எடுக்க அனுப்புறது. முதல்ல ஒரு மலக்கு அனுப்புகிறாரு, ஜிப்ரீல் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் மீகாயில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ராயில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் பூமி மண்ணு கொடுக்க மாட்டேங்குது. நீ நான் மனுஷனெல்லாம் நான் நம்பலை, நான் அல்லாவோட அமானதான் அப்படி இப்படின்லாம் அது ஒரு டைலாக் விடுது. டைலாக் விட்டுனா அதுக்கப்புறம் தான் மண்ணு கொடுக்குது. இதில் அல்லாஹ்க்கு ஏன் இவ்வளவு சிரமங்கிற? குன்னுண்டு அல்லாஹ் மனுஷனா படைச்சிருக்கலாமே. இப்போ பூமி எப்படி படைச்சான்? குன்னுண்டு சொல்லி தானே படைச்சான். அப்போ குன்னுன்னு சொல்லி படைச்சிட்டு பேர எதுக்காக வேண்டி மண்ணுண்டு போகணுண்டாக்கா அது ஒரு பிரச்சனைகள்ல. ஏன்னா யூத கதையிலேருந்து இது எடுத்ததுனால அதே மாதிரியே கொண்டு போறாங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை படைக்கிறதுக்கு மண் இல்லை அப்படின்னு அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான்னு சொன்னாங்களா, அந்த மண் இல்லாத மாதிரி குன்னும் தீர்ந்து போயிருக்குமோ? இது நல்லா இருக்குது. ஏண்டாக்கா இந்த மண்ணுங்கிறது ஒரு மெட்டீரியலு, அது தீந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குன்னு அப்படிங்கிறது ஒரு ஜீபூம்பா மாதிரி தானே. ஜீபூம்பா அந்த அதாவது இந்த அலிபாபா 40 திருடர்களை சொல்லுவாங்கல்ல, அண்டா கா கசம் அபுக்கா கா ஹுக்கம் திறந்தெடு சீசேங்கிற மாதிரியா இவன் அல்லாவுடைய குன்னு அப்படிதான் இருக்குமோன்னு தெரியுது. ஆனா ஏன் அல்லாஹ் இந்த குன்னை பயன்படுத்தாம இவ்வளவு சிரமப்பட்டு களிமண் அது இதெல்லாம் எடுத்துட்டு அலைஞ்சான்னு தெரியல. அது ஒன்றும் கிடையாது தோழர். அந்த அல்லாவுக்கு இந்த கதையை எழுதும்போது தெரியல. அதனால என்னாச்சு, என்னடா ஏதாவது புக் இருக்கான்னு பார்க்கும்போது யூதர்கள் எழுதி வச்ச தோரா எடுத்துருக்குது. அதை எடுத்துட்டு அதில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டான். அதுதான் பிரச்சனை. யூதர்கள் மண்ணில் செஞ்சதாக எழுதியிருக்கும் போது நம்ம பாட்டுக்கு தேவையில்லாமல் கொண்டு வச்சோம்னா பெரிய கன்ஃபியூஷன் நடந்துடும் இல்லையா. அதனால சரி எதுக்குடா வம்பு அப்படின்னு நினச்சி அந்த மண்ணையே பிடிச்சி இவனும் தோங்கி இருக்கிறான். இருக்கும் இருக்கும்.
ஏண்டாக்கா யூதனா புத்திசாலி வச்சல, அதனால இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ அல்லாஹ் மண் எடுத்துட்டாரு, படைச்சிட்டான். இப்போ படைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக படைச்சான்? அதோட நோக்கம் என்னண்டாக்கா, என்னை வணங்குவதற்கு தான் மனிதனை படைச்சேன் அப்படிங்கிறான். என்னை வணங்குவதற்கு, அதாவது தன்னை வணங்குறதுக்காக வேண்டி ஒரு பொம்மையை படைக்கிறான். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தாம் விளையாட அப்படிங்கிற மாதிரி படைக்கிறான். படைச்சிட்டு கொண்டு போய் ஏன் வந்து மலக்குகள்கிட்ட போய் மலக்குகளை வந்து நீ சஜ்ஜா செய்ய நீங்க சொல்றான்? முதல் ஷிர்க் வைக்கிறது அல்லாஹ் தானே. ஆமாம் தோழர் அபுலஹப், நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது முதல் தௌஹீத்வாதியும் முதல் சிற்குவாதியும் அந்த இடத்துல தான் உருவாகுறாங்க. இந்த சஜிதாவுக்கு வந்து தப்சீர்களில் பலவிதமான உருட்டுகள் உண்டு. அது சஜிதான்னா இன்னைக்கு நினைக்கிற மாதிரி சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறது கிடையாது. லேசாக தலையை சாய்ச்சாங்க, தலையை இப்படி திருப்பினாங்க, இப்படின்ட்டு பலவிதமான உருட்டுகள் உண்டு. அது எப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனால் முதல் சிற்கு வந்து உருவாக்கி விட்டது அல்லாஹ் தான். ஆமாம் தச்சால். அதாவது இங்கே அப்படியே உல்ட்டா ஆகுது. இப்போ நம்ம ஏன் வந்து இந்த அல்லாஹும் இப்லீஸுங்கிற தலைப்பை எடுத்துக்கிறோம்டாக்கா, இப்போ முதல் தௌஹீத்வாதியாக இருக்கிறவன் அல்லாஹுவை அதாவது இருக்கிற மலக்குகள்லாம் வந்து உழுடான்னு ஒன்று உளுந்துடுறான். எல்லா மலக்களும் எவனும் என்ன ஏதுன்னு கூட சிந்திக்கலை. இதில் பெரிய கூத்து என்னண்டாக்கா, மனிதனை படைக்க போகிறப்ப படைக்காதேன்னு சொன்ன மலக்குகளும் சேர்ந்தே விழுந்துடுறாங்க. ஆனால் இப்லீஸ் வந்து என்ன செய்யறான்டாக்கா, இல்லை நான் உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், தன்னை மட்டுமே வணங்கணும், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிற அல்லாஹ் ஆதத்தை வணங்குன்னு மனிதனை வணங்க வைக்கிறான். அப்போ மனிதர்கள் இன்னைக்கும் மனிதர்களை வணங்குறதுக்கும், சமாதியை வணங்குறதுக்கும், சிலைகளை வணங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹத்தானே இருக்கிறான். இந்த உரையாடலை கேட்குற மாற்று மத தோழர்களுக்காக சில விளக்கங்கள். குன் அப்படிங்கன்னா ஆகுக அப்படின்னு அர்த்தம். சிற்கு அப்படிங்கிறது வந்து இணை வைத்தல். இவர்கள் சஜிதாக்கு எத்தனை உருட்டுகள் போட்டாலும் நிற்காது. ஏன்டாக்கா சஜிதாக்குன்னு சொல்லிவிட்டு அரபுல ஒரு வேர்டு தான் இருக்குது. அதை தான் அல்லாஹுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. வேற சஜிதா முறையெல்லாம் இருக்குதுன்னு உருட்டினாலும் அது வராது. ஏண்டாக்கா சஜிதாக்குண்டு முதல் வசனமாக வர்றதே, பேசிக்லேருந்து முதல்ல வர்ற சஜிதாக்குண்டு வசனமே மலக்குகளை அல்லாஹ் ஆதத்துக்கு சஜிதா பண்ணி அப்படின்னு சொல்கிறதும். அதுக்கப்புறம் தானே மனிதனை படைச்சி மனிதனுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் மனிதன்லாம் வர்றதெல்லாம் கதையெல்லாம் வருது. அதனால சஜிதா எதுக்கு பண்ணணுங்கிற லாஜிக்கே இல்லை. ஒரு படைச்சா அவனும் ஒரு படைப்பு, இவனும் ஒரு படைப்பு அப்படிங்கிறப்ப ஒரு படைப்பு இன்னொரு படைப்பு காலில் ஏன் விழணும்? எதுக்கு சஜிதா செய்யணும்? அட கை கொடுக்குற மாதிரி கூட இருக்கட்டுமே, எதுக்கு அதை செய்யணும்? இன்னைக்கு நம்ம முன்வைக்கிற இதே கேள்விகளை, இதே விமர்சனங்களை அன்னைக்கு மூமின்களாக இருந்த தப்சீர் எழுதின இமாம்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கேள்வியை வச்சுட்டு இது எப்படியாவது சரி காணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலக்குகளுக்கு பாடம் விட்டுறதாமா. அதாவது எதிர்கருத்து சொன்ன மனிதன் ரத்தாறு ஓட்டுவான், அவனை ஏன் படைக்கிறேன் அப்படின்னு அவங்க எதிர்கருத்து சொன்னாங்க இல்லையா, அந்த எதிர்கருத்தை சொன்ன அவங்களுடைய குணத்துக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சஜிதா செய்ய சொன்னாங்க. இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுளை வணங்கி போற்றி புகழ்ந்து சஜிதா செய்கிற மாதிரி கிடையாது இது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஆமாம், தப்சீரில் நிறையா ஒரு முட்டு கொடுத்தாலும் இதில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு சொல்கிறேன்னா, அல்லாஹுவை வணங்குகிறார்களா, அல்லாஹுக்காக வணங்குகிறார்களா? அதாவது அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுக்காக வணங்குறாங்களா, இல்லை அல்லாஹுவையே வணங்குறாங்களா அப்படிங்கிற சில இஸ்லாமிய அறிஞர்கள் கேள்விகள்லாம் இருக்குது. அதாவது அல்லாஹ் விதித்ததை தவிர யாருக்கும் எதுவும் அணுகாதுங்கிறது குரான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மலக்குகளுக்கும் அது பொருந்தும்ல. மலக்குகளுக்கும் அல்லாஹ் விதித்தது தானே. அப்போ எப்படி மலக்குகள் எப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாங்க? எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்றாக்கா அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி எல்லா மலக்கும் எதுக்கு சஜிதா செய்யணும்? அதாவது கேட்டது ஒரு மலக்கு கேட்குது, எல்லா மலக்கும் கோரஸாவை கேட்டாங்க? ஏதாச்சும் ஒரு மலக்கு தானே கேட்டிருப்பாங்க. இல்லை எல்லா மலக்குங்கிற பன்மையான வார்த்தை இல்லை, ஒரு மலக்கு கேட்டதாக தான் இருக்குது. சரி, அப்படியே எல்லா மலக்குமே கேட்டாக்கா அதுக்கு கூட சஜிதா செய்கிறது மன்னிட்டு கேட்கறது அல்லாட்ட தானே, ஆதத்திட்ட எதுக்கு கேட்கணும்? சரி, இப்போ ஆதத்தை படைச்சிட்டோம்.
ஆதத்தை படைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கண்டென்ட் குரான்ல ஒழுங்கா இருக்கணும்ல. ஆதத்துடைய விலா எலும்பை படைத்து ஹவ்வாவை படைத்தான் அப்படின்ட்டு குரான்ல இருக்குதா? ஏன் இதை நான் கேட்குறேன்டாக்கா, ஹவ்வாவை ஆதத்துல எலும்பிலிருந்து படைத்தேன் அப்படிங்கிறத சொல்லணும்ல. குரான்ல நீங்க குப்புற போட்டு தேடினாலும் ஆதத்தின் எலும்பிலிருந்து விலா எலும்பிலிருந்து ஹவ்வாவை படைத்ததாக ஒரு செய்தியும் இருக்காது. ஆனா இது ஏன் இப்படி வருது அப்படின்ட்டாக்கா, அந்த ஹதீஸுக்குள்ள ஏன் இங்க ஒரு பாதியும் அங்க ஒரு பாதியும் ஏன் போகுது? ஒருவேளை அல்லாஹ்க்கு தெரியலையா, நபிக்கு மட்டும் தெரிஞ்சதா? இப்படிங்கிற கேள்வி இங்க வருது. இருந்தாலும் இதுக்கு இதுக்கு பின்னணியெல்லாம் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது, அதையும் பேசுவோம். ஆமாம், நீங்கள் கேட்ட இந்த கேள்வி வந்து சரியானது தான். மலக்குகள் அப்படிங்கும்போது எல்லா மலக்குமே ஓரஸாக வந்து கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஏதோ ஒரு மலக்கு தான் முன்னாடி நின்று கேட்டிருக்கோம். ஒருவேளை ஒட்டுமொத்த மலக்குகளின் குரலாக ஒரு மலக்கு வந்து பேசியிருக்கோம். சரி, மலக்குகளுக்கு இந்த மாதிரி தன்மை இருக்கா? நீங்கள் விதியை பற்றி பேசுனீங்க, ஆனால் மலக்குகளுக்கு வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் எதுவுமே கிடையாது, அது கட்டளை அடிப்படைகிறத தவிர அது வேறு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய நம்பிக்கை. மறுத்து கருத்து பேசுமா வழக்குகள்? என்ன இவங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க? நீங்கள் குறிப்பிடுற இன்னொரு முக்கியமான செய்தி வந்து ஆதத்துடைய துணைவி. நீங்கள் ஹவ்வான்னு சொல்கிறீங்க, அந்த ஹவ்வாங்கிற பேர் கூட குரானில் கிடையாது. அவருடைய துணைன்னு தான் இருக்குது. துணைக்கு என்ன பேர்? எக்ஸ் ஒய் ஜெட்னு ஏதாவது பேர் இருக்கா? துணை, அவ்வளோதான். அது இந்த ஹவ்வா எங்கேருந்து வந்தது? இது எல்லாமே வந்து தேடி பார்த்தோம்னா இஸ்லாம் என்னங்கிறது புரிஞ்சிடும். நீங்கள் சொன்னதில் இன்னொரு செய்தி, ஆதத்துடைய துணைவியாரை எப்படி படைச்சாங்க, அவரிலிருந்தே படைத்தான்னு தான் இருக்குது. அவரிலிருந்து எதிலிருந்து? அவரோட எலும்புங்கிறது அதிசயில் தான் இருக்குது. விழா எலும்பு, நீங்கள் குறிப்பிட்ட விழா எலும்பு குரானில் கிடையாது, உண்மைதான். குரானுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா அவரிலிருந்தே படைத்தார். அவருடைய இது இந்துவா? அப்போ மகளாயிராதா? ஆமாம், மாற்றி மாற்றி பேசுகிறது தானே, வேற வழி இல்லைல்ல. அதாவது இஸ்லாத்தை ஒரு பலவீனமாக கட்டமைச்சிட்டாங்க. அதை வந்து வேற ஒன்றும் செய்யவும் முடியல. ஒன்று எதிர்த்து கேட்குறவங்கள கொலை செய்யணும், இல்லாவிட்டாக்கா மாற்றி மாற்றி பேசணும். அதுக்குள்ளே தான் ஓடுது. இந்த ஹவ்வா படைப்பை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, பைபிளில் தான் வந்து அது இந்த பழைய ஆதி ஆகமத்தில் தான் வந்து 2:7 தான் வருது. அந்த ஆண்டவர் வந்து மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார், பிறகு வந்து அவர் மூக்கில் உயிர் புகையை ஊதினார், அவன் உயிர் அவன் தான், இப்படி இப்படி கதை. அதுக்கு அடுத்தது வந்து அதே 2 வந்து 2 ஆதியாகும் 2 வந்து மகனாகிய மனிதனுக்கு கடவுள் வந்து ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன்ற விழா எலும்புலேருந்து ஒரு பெண்ணாக மாற்றினாருங்கிறது இது பைபிளில் வர்ற கதை. இதைத்தான் இவனுங்க எடுத்து ஹதீஸுகளில் சொல்லிக்கிட்டானுங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, தல்முத்துக்கும் பைபிளுக்குமே முரண்பாடு இருக்குது. தல்முத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, மனிதன் முதலில் 2 முகங்கள் கொண்டவனாக இருந்தான், கடவுள் அவனை 2 பாகங்களாக வெட்டினார், பின்னர் ஒரு பகுதியை பெண்ணாக மாற்றினார் இருக்குது. இப்படி இந்த யூத கதைகளை, யூத குப்பைகளை தான் இவங்க தூக்கி சுமக்கிறாங்க. சரி, இந்த படைப்பு கூத்துல வந்து அல்லாவுடைய தன்மை, அல்லாஹ் யாரு, எப்படி, அல்லாஹ் ஒளியானவன் ஒரு பக்கம் சொல்லும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் அரசியல் அமர்ந்திருக்கிறான்கும், அல்லாஹ் ஒரு மாட விளக்கை போல் அப்படிங்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹை போல் எதுவுமே இல்லைங்கும். இது என்னடா அநியாயமா இருக்குது? இப்போ அல்லாஹுக்குன்னு மைண்டு சொல்லிவிட்டு வரிசையா ஒன்னையா காட்டிட்டு கடைசியில ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் அல்லாஹுவை போல் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. அதாவது இந்த குரான் எப்படி வந்து பைபிள்கள் வந்து பலரால உருவாக்கப்பட்டதோ, பல காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டதோ, அதே போலதான் வந்து குரான்ல உள்ள அபத்தத்தை எல்லாம் சரி கட்டுறதுக்கு இதே மாதிரி பின்னால வந்து சொருகப்பட்ட வசனங்கள் தான் இதெல்லாம், அந்த குல்ஹுவல்லாஹு அஹதுங்கிறது. ஏண்டாக்கா இந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் அல்லாஹ் போல் வேறு எதுவுமே இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கல, அப்படி இப்படின்லாம் வரும். பாக்கி வேற எதுலையுமே வராது. நம்ம பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அல்லாஹ் இப்லீஸும் தான், சைத்தான் கூட சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து ஆதம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய அந்த படைப்பினுடைய நேரத்தில் தான் இந்த அல்லாஹ்வுடைய கேரக்டரும் இப்லீஸுடைய கேரக்டரும் வந்து வெளிப்படுது. ஸோ அதனால் ஆதாம் வந்து ஒரு முக்கிய பாயிண்டாக மாறுது. இந்த ஆதாமுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், யூதர்கள் எழுதி வச்சதை
அதை பார்த்து காப்பி அடித்த கிறிஸ்தவர்கள் எழுதியிருக்காங்க. அப்புறம் இவங்க அரேபியா பக்கம் புழக்கத்தில் இருந்த சில கதைகளை இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அங்கங்கேருந்து விட்டு விட்டா 2 3 எடுத்து குரானில் சொருகி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்கள கேட்டால் இதுதான் வரலாறு, இதை அசைக்க முடியாத ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை, நம்ம அதை ஆய்வு பண்ணி அதை எடுத்து கிழிச்சு தொங்க விட்டாதான் இந்த அல்லாஹ்வுடைய இப்லீஸுடைய கேரக்டர் முழுமையாக புரியும். இஸ்லாம் சொல்ற இந்த ஆதாமுடைய கதையை மட்டும் பேச ஆரம்பிச்சோம்னா அது தீராது. அவ்வளவு முரண்பாடுகள் அது குமிஞ்சு கிடக்குது. இதை நான் முன்னமே சொன்ன மாதிரி இதை சரி பண்ணுறதுக்காக அன்னைக்கு தப்சீர் எழுதுகிற இமாம்கள் ரொம்பவும் போராடி இருக்கிறாங்க. நீங்கள் அதை இப்போ படித்து பார்த்தீங்கன்னா புரியும். உதாரணத்துக்கு தபரி எழுதின அந்த தப்சீரோட முதல் வால்யூம் எடுத்து படித்தாலே இந்த படைப்போட ஆரம்பத்தை பற்றி எவ்வளவு குழப்பங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். அப்புறம் யூதர்களுடைய கதைகளுக்குள்ள போனீங்கன்னு வைங்க, அவங்க வரலாறுன்னு சொல்கிறாங்க, இல்லை கதைகள்னு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க ஆதாமுக்கு முன்னாடி இருந்த படைப்பு, அதுக்கு அப்புறம் ஏன் இந்த சாத்தானுக்கும் ஆதாமுக்கும் கோபம் வந்தது, இப்படி பல காரணங்கள் அந்த முந்தின கதைகள்ல உண்டு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிம்பிளா அதை எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பைபிள் தொகுத்த ஆட்கள் அந்த பழைய கதைகளையும் சேர்த்து படிச்சீங்கன்னா இன்னும் குழப்பி போயிடுவோம் நம்ம. அதனால தற்சமயத்துக்கு அந்த ஆதாமோட கதையை அப்படி ஓரமா தள்ளி வச்சுட்டு இப்லீஸை பத்தி பேசலாம். ஆமா, அதனாலதான் இவங்க தபரிய முழுமையா எடுத்து கொண்டு போய் இன்னைக்கு சொல்றதே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, புகாரி முஸ்லிமுக்கு பத்தி, குரானை பத்தி எத்தனை வால்யூம் எடுத்துக்கிறானுங்க, எத்தனை மொழிபெயர்ப்பு வந்திருக்குது, எவ்வளவு பேரு பண்றானுங்க. ஆனா தபரியை ஏன் பண்ணவே இல்லை? இருக்கிற வரைக்குமாச்சும் பண்ணணும்ல, பண்ணவே இல்லை. ஏன்டாக்கா அதை பண்ணினோம்னாக்கா இவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும். அதனாலதான் பண்றது இல்லை. உண்மைதான் தோழர். தபரியை இவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு குரான் பற்றி ஆய்வு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க வேண்டிய நூல் தபரியுடைய தப்சீர் தான். அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஹதீஸ்களையும் கருத்துக்களையும் கொடுத்துட்டு அவர் ஃபைனலில் தன்னோட ஒப்பீனியனை சொல்லுவார். இப்படித்தான் போகும் அதனுடைய அமைப்பு. ஆனால் அது உண்மை பொய்ங்கிறது வேற பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு அது படிக்கும்போது கிடைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய அறிவு வளர்ச்சியும் அன்னைக்கு நிலவர கலாச்சாரமும் எப்படி இருந்ததுங்கிறது சிம்பிளாக புரியும். ஆமா தொடர், ஆதாம் கதையை தள்ளி வைப்போம். அதுக்கடையில இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏண்டாக்கா இந்த முகம்மதுடைய மாஃபியா தனத்துக்கு அதை சேர்க்கைக்காக தான் இந்த ஆதாம் ஏவாள்கிற யூத கதைகள் எல்லாம் உள்ள கொண்டு வைக்கிறாங்க. இல்லாவிட்டாக்க இந்த மாஃபியா தனம் மட்டும்தான் உள்ள இருக்கும். அதாவது கொள்ளை அடிக்கிறது, அதை பங்கு போட்டுக்கிறது, அடிமைகளை புணர்றது, எதிரிகளை கொள்ளுவது, இது மட்டும்தான் இஸ்லாமா இருக்கும். அப்ப இதை விரிவுபடுத்தி கொண்டு போக முடியாது. அப்ப வேறு கூடுதல் கதைகள்லாம் சேர்க்கணும். ஏண்டாக்கா ஓரளவுக்கு இவனுங்க எடுத்ததே யாருண்டாக்கா அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் மதம் மாற்றி விட்டானுங்க. அப்ப அவனுங்க என்ன பண்ணானுங்க, இஸ்லாத்துக்கு வந்தாலும் தன்னுடைய மதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு யுக்தியை பண்ணி இது எல்லாத்தையும் குரானுக்குள்ள சேர்த்துட்டானுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குரானுக்கும் ஹதீஸுக்கும் முகம்மதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க தோழர் அபுலஹப். இதுதான் காரணம். அதுல இருந்து அந்த யூத கதைகளை மட்டும் கழட்டி எடுத்துட்டீங்கன்னா, முகமது கொள்ளையடிக்க போனதும் கொலை பண்ணனதும் தன்னோட தோழர்களை விந்த வெளியே விடணுமா உள்ள விடணுமான்னு சொன்ன போதனைகளும் தான் இருக்கும். ஆமா தோழர், அதே தான். அதாவது இவங்களுக்கு எப்படி அதை கட்டமைக்கணும்னு தெரியல. அதாவது அல்லாஹுங்கிற அந்த கேரக்டரையும் இவங்க உருப்படியா உருவாக்கவே இல்லை. அதே மாதிரி இப்லீஸோட செயல்பாட்டையும் இவங்க உருப்படியாக உருவாக்கிடலாம். அதில் இன்னும் நூற்றுக்கணக்கான கேள்விகள் நம்மளுக்கு தொங்கிக்கிட்டே இருக்கும். ஒன்றுலேருந்து போகும். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இரட்டை நிலையாக கட்டமைச்சிட்டாங்க. அதாவது இப்படி சொன்னாக்கா இதுக்கு அப்படி சொல்கிறது, பச்சையாட்டாக்கா பச்சைக்கு சிகப்பு, சிகப்புனா கருப்பு, கருப்புன்னா மஞ்சள், இப்படியே கொண்டு போகிறது. இதே மாதிரி ஒரு உருட்டை பின்னாடி அடுத்தடுத்து வர்றவங்க உருட்டி வச்சதுனால இதில் எந்த கேள்வி கேட்டாலும் இப்படின்னா அப்படி, இந்த ஒரு வடிவேலு சொல்லுவாங்கல்ல, என்ன என்ன என்னம்ன்ற ஒரு வாய்ஸ் ஒன்று வருமே, அதே மாதிரி போயிடுச்சு. கொஞ்சமாக அல்லாஹ்வின் முரண்பாடுகளை பற்றி பேசிட்டோம். இப்போ இந்த இப்லீஸோட அடுத்த வருஷம் இருக்கிற ஷைத்தானை பற்றி பார்ப்போம். இந்த ஷைத்தானுங்கிற ஒரு படைப்பு இல்லை, படைச்சதா எங்கேயுமே கூறப்படலை. இப்படி மண் நெருப்புங்கிற மெட்ரோ ஓடுற மாதிரி ஷைத்தானுக்கு இப்படி ஒரு மூளை பொருளால் ஷைத்தானை படைச்சேன்னு சொல்லலை. ஆனால் மனிதனும்
ஜின்னுலையும் ஷைத்தான் இருக்குன்று அது ஒரு உவமை மாறியா, ஒரு அடைமொழி மாறியா தான் அது சொல்லப்படுது. ஆனால் இந்த சைத்தான்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ஏதோ இஸ்லாத்துக்கு உள்ளது மாதிரியா இவனுங்க ரொம்பவும் பேசுவானுங்க. அப்படி இல்லை. இதுவும் முகம்மதுடைய அந்த முந்தைய காலத்தில், நபிக்கு முன்னாடிய காலத்துலேயோ இல்லை அரபிகள்கிட்டையோ ஷைத்தான்கிற வார்த்தை இல்லை. இது இதுவும் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டதான். பைபிளில் தான் அந்த ஷாத்தான்கிற வார்த்தை ஹிப்ருலேருந்து தான் இது வருது. இதுலேருந்து தான் எப்படியே ஆபிரகாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அரபியை திரிக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி தான் சாத்தான்கிற வார்த்தை கூட அரபியில் ஷைத்தாண்டு திரிக்கப்படுது. நம்ம இதையும் எதை பதிய வைக்க வேண்டியது இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. யூதர்கள் எழுதி வச்ச கதைகள், அதே ஒரு நாடோடி கதைகள் தான். அதை பார்த்து எழுதின பைபிள், இது எல்லாத்தையுமே போட்டு கலக்கி அதுலேருந்து அங்கங்கே கட் காப்பி பெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதையும் அந்த யூத கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே இவங்க அரபி கதாபாத்திரம் மாதிரி பேரை மாற்றி வச்சுட்டு இதுதான் சரின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்லீஸு, சைத்தான், இந்த 2 எதிர் கதாபாத்திரங்கள் இருக்குது. இது 2ஐயுமே போட்டு எந்த அளவுக்கு குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்லீஸு தான் சைத்தானுங்கிறது, சைத்தானை இப்லீஸுங்கிறது. அப்புறம் சில கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்லீஸ் சைத்தானை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்துக்கிட்டா அது நிறைய சைத்தம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய கதைகள் இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது எதுவுமே தெளிவில்லை இவங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை அரபியுடைய ஹிஸ்ட்ரியில் இல்லை, அதாவது முகமதுக்கு முந்தைய வரலாறுல இல்லை அப்படின்னா இது பைபிள்லேருந்து எடுத்ததாக தான் நம்ம சொல்ல முடியும். ஆமாம் தோழர், அதே தான், சரியாக சொன்னீங்க. அதாவது இவங்களுக்கு கண்டென்ட் இல்லை, எப்படி கொண்டு போகணும் என்னன்ட்டு. ஏன்னாக்கா இங்கே நம்ம தலைவர் எழுத படிக்க தெரியாதவர் இருக்கிறார்ல, அதனால இந்த சிக்கல் வந்துடுது. இப்போ இவரையும் எழுத முடியாது. ஏன்னா உம்மி சமூகத்துக்காக தானே இஸ்லாம்ங்கிறானுங்க. இப்போ உம்மி சமூகத்துக்கு ஒட்டு மொத்தமாகவே ஒரு படிப்பறிவு இல்லாத சமூகம். ஒரு ஹதீஸ் கூட வரும், எங்களுக்கு என்ன எழுத்து தெரியாது, நாங்கள் பிறை என்ன ஏதுன்னெலாம் கூட அறிய மாட்டோம் அப்படின்லாம் கூட ஹதீஸுக்குள்ள இருக்கு. அப்போ முகமது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் எழுத்தறிவு இல்லாமல் இருக்குது. அப்போ இதில் என்ன பிரச்சனைண்டாக்கா, எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். அதாவது ஏமாந்ததும் ஏமாத்தலாம். அதாவது பைபிள் கதைகளே ஒரு குப்பை, இவனுங்க நம்பிட்டானுங்க, இவங்க ஏமாந்துட்டானுங்க. அந்த ஏமாந்தத்தை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அதாவது ஏமாத்தின கதை தான் இஸ்லாம். நீங்க அந்த உம்மி சமுதாயம் சொல்றீங்களா, எழுத்தறிவற்ற சமுதாயம், நாங்கள் எழுத்து இப்போ என்னெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. குரானை பற்றி சொல்லும்போது அது உயர்ந்த இலக்கியம், அந்த மாதிரி இலக்கியம் உலகத்திலே கிடையாது அப்படிம்பாங்க. எப்படா சொல்கிறீங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் அரபிகள் படிப்பில் சிறந்து விளங்கியிருந்தாங்க, பெரும் பெரும் கவிஞர்களாக இருந்தாங்க, அந்த காபாவை சுற்றி கவிதைகளாக எழுதி போஸ்ட் ஒட்டி வச்சுருந்தாங்க, இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க யாருமே இந்த குரானை குறை சொல்லவே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு உயர்ந்த இலக்கியம் அப்படிம்பாங்க. இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த மக்களே படிப்பறிவு இல்லாமல் காட்டுப்புற மாதிரி வாழ்ந்தாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் சைத்தானை பற்றி மறுபடியும் தொடருங்க. அதே போல் பைபிளில் இப்லீஸ் வேறு சாத்தான் வேறுன்னு இல்லை, ரெண்டும் ஒன்றா இருக்குது. ஆனால் சாத்தான் இப்படி தான் படைக்கப்பட்டான்னு சொல்லிவிட்டு பைபிளில் எந்த குறிப்புமே இல்லை. மனிதனை தான் களிமண்ணால் படைக்கப்பட்டது, அந்த மண்ணால் படைக்கப்பட்டதுன்னு இருக்க தவிர சாத்தான் இப்படி தான் படைக்கப்பட்டாங்கிற கதை பைபிளில் இல்லை. இதை இவங்களா எடுத்து சாத்தான் இருக்குது, சாத்தான் படைப்பை பற்றி இவங்க கூடுதலாக ஒரு சொருகி அங்கே சிக்கிக்கிட்டாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்குது. அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நிறையா இலக்கியம் இருந்துச்சுங்கிறான், ஆனால் ஒன்று கூட இன்னைக்கு நடப்பில் இல்லை. இவனுங்க ஒரிஜினல் குரானையே எரிச்சிட்டானுங்க. இது ஒரு பக்கம். அப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருந்தாக்கா இருக்கணும்ல, வெறும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இலக்கியங்கள்லாம் இருக்கணும்ல, ஒன்றுமே இல்லையா? இருக்குதுன்னு இவனுங்க சொல்லிக்கிறானுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குரானையே உயர்ந்த இலக்கியம்டாக்கா அதுக்கு எழுத்து நடை இருக்கணும்ல. இவனுக்கு தான் எழுத்து நடையில தான் கித்தாபு வரவே இல்லையே. எழுத்து நடையில வராமல் ஒளி வடிவில் தானே வந்துச்சுங்கிறானுங்க. இப்போ முகம்மது இருக்கிற வரைக்கும் ஒளி நடையில தான் இருந்துச்சு. அந்த அங்கங்கே எழுதுனதையும் உஸ்மான் காலத்தில் மொத்தமாக எரிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிறது உஸ்மான் உருவாக்குன குரான். சரி, அப்படி இலக்கியம் இருக்குதுண்டாக்கா அந்த இலக்கியம் ஒரு சீரான இருக்கணும்ல, எழுத்து பிழைகள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் எழுத்து பிழை இருக்கணும். எழுத்து பிழை உள்ளது எப்படி ஒரு இலக்கியமாக இருக்க முடியும்?
அந்த கேள்வி இருக்குது. சரி, அப்போ வந்து அல்லாஹ்க்கு ஏன் மனித மொழி தேவைப்படுது? அல்லாவால் வந்து ஏதோ ஒரு மனித மொழியில் விசுக்கிக்கிட்டு இது வந்து தெளிவான அரபியில் இருக்குன்னு வேற சொல்லிக்கிறானுங்க. ஆனால் குரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பல வார்த்தைகள் வந்து அரபு இல்லாத வார்த்தை இருக்குன்னு அவனுங்களும் ஒத்துக்கிறானுங்க. இந்த மசேஹிங்கிற வார்த்தை, நிறைய வார்த்தைகள் வந்து அரபு இல்லை. இந்த பர்பஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சாத்தான்கிற வார்த்தை, இந்த மாதிரி ஷைத்தானுங்கிறதெல்லாம் வந்து மருவி இன்னொரு மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட சொல்லாதான் இருக்குது. இந்த மாதிரியும் உங்கள்கிட்ட நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஆக அல்லாவுக்கு வந்து ஒரு வில்லன் போதாமல் இருக்கிறப்ப அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்லீஸு சைத்தானா மாறிடுறான். இது போதாத்துக்கு இப்போ மனிதர்கள் வந்து வேற நிறைய பேர் சைத்தான் ஆகிடுறான். மொத்தத்தில் அல்லாஹ் வந்து நரகத்தை படைச்சேன்னு சொல்கிறான், சொர்க்கத்தை படைச்சேன்னு சொல்கிறான். அதாவது ஆசையும் காட்டுறான், பயமும் காட்டுறான். ஆனால் அல்லாஹ் பக்கம் மக்கள் போக மாட்டேங்குது. அதே நேரத்தில் இந்த இப்லிஸ் இருக்கான்ல, இவனுக்கு வந்து கித்தாபு கிடையாது, தூதர் கிடையாது, சொர்க்க நரகம்னு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் பாருங்க, உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து காஃபிர்களாக இருக்கிறாங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு பிரிவாக பிரிஞ்சு போய் தான் அது ஷைத்தானின் தோழர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ இது யுக முடிவுற நாள் வரைக்கும் இப்படித்தான் இருக்குண்டாக்கா, அல்லாங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஒட்டுமொத்தமாக பலவீனம் ஆயிடுதுல்ல. இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கொள்கை வேற எந்த மதத்திலையாச்சும் இருக்குதா? நம்ம அந்த குரானை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா திரும்பவும் நம்ம டாபிக்லேருந்து விலகிடுவோம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. நம்ம தனியாக குரானை பற்றி மட்டும் தனியாக ஒரு டாபிக் வைப்போம். நம்ம திரும்பவும் வந்து அல்லாவுக்கும் இப்லீஸுக்குமே வருவோம். அல்லாவுக்கும் இப்லீஸுக்கும் இல்லை சைத்தானா, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, நான் இப்லீஸுனே தொடர்றேன். இப்லீஸுக்கும் கருத்து வேறுபாடு வர்றது வந்து ஆதாமுடைய மேட்டரில் இருந்து தான். அங்கே தான் அவங்க 2 பேருமே மோத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அந்த சொர்க்கத்தில் நடந்த பிரச்சனை, அப்புறம் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றின பிரச்சனை, வழி எடுக்கிற பிரச்சனை, அவங்க 2 பேரும் சவால் விட்டுக்கிட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி பேசுவோம். அதே போல் இப்லீஸ் சாத்தானை பற்றி பேசுகிறப்ப, ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து இந்த யூத கதைகள் வந்து வருதுன்னு பார்க்குறப்ப, லூசிஃபரை பொறுத்த வரைக்கும் வந்து பைபிளில் வந்து பழசில் பார்த்தீங்கன்னாக்கா அதை சாத்தான்ட்டு காட்டலை. ஆனால் கிறிஸ்துவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சாத்தானுங்கிற மாதிரி கொண்டு போகிறானுங்க. அந்த ஏசையால் மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த லூசிஃபரை பற்றி. அதில் வந்து இந்த பாபிலோனில் வந்து ஒரு அரசன் அதிகாரத்தை இழந்த ஒரு அரசன்கிற மாதிரி மட்டும்தான் குறிக்குது. ஆனால் லூசிஃபரும் சாத்தானும் ஒருவனாக இருக்கிற முடியுமா, அதாவது இப்லீஸும் ஒருவனாக இருக்க முடியுமாண்டாக்கா வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவங்க இந்த இப்லீஸுங்கிற சாத்தான் இல்லை, சாத்தான் தான் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த அது ஊமையாக தான் வருது. லூசிஃபருங்கிறத தான் வந்து இவங்க வந்து இப்லீஸுன்னு இவங்க கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. அதாவது கிறிஸ்துவர்களோட நம்பிக்கைப்படி, கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் சில பேர்ட்ட இந்த நம்பிக்கை இருக்குது, லூசிஃபரும் சாத்தானும் ஒன்றுங்கிற மாதிரி. எனக்கு என்னமோ இதுலேருந்து தான் வந்து இந்த மதம் மாதிரி வந்தவங்க வந்து அவங்களோட குழப்பத்தை கொண்டு வந்து இங்கே வந்து திணிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் வர்றவங்க வந்து அவங்களும் அதே குழப்பத்தையே வச்சுக்கிட்ட மனுஷன், ஜின்னு, இப்படின்ற சைத்தான், இவ்லிஸுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் கொண்டுட்டு போய் பரவி விட்டுட்டாங்க. அதாவது தெளிவு இல்லாத நேரத்தில் வந்து குட்டையை குழப்பணுமோம்ல, அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக குழப்பி வச்சுக்கிறாங்க. ஆமாம் தோழர், அதே தான். ஆனால் இப்லீஸுங்கிற வார்த்தையை விட குரானில் வந்து ஷைத்தான்கிற வார்த்தை நிறையா வருது. அப்போ இப்லீஸுங்கிறது ஒரு 4-5 இடத்தோட அது முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களால கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஷைத்தான்கிறத தான் அவங்க அதிகமாக கொண்டு போகிறாங்க. இப்போ அதனால தான் நம்ம இதையும் அதையும் சேர்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இதனுடைய நம்ம மூல கதைகளையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இஸ்லாம்ங்கிறது இங்கேருந்து அங்கத்தாவும் அங்கேருந்து இங்கேத்தாவும் ஒரே சீராக போகவே போகாது. அது ஒரு சிக்கல் இங்கே இருக்குது. ஆமாம், இந்த நிறைய கிறிஸ்துவ நம்பிக்கைகள் வந்து குரானுக்குள்ள தெளிவாகவே இருக்குது. அதுவும் அந்த அரேபிய பகுதிகளில் வாழ்ந்த இந்த நெஸ்டோரியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செக்டார் வந்து சில நம்பிக்கைகள் இருந்தது. அதாவது ஜீசஸ் கொல்லப்படலை, வானுக்கு உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கைகள் உண்டு. அதைத்தான் வந்து குரானும் பிரதிபலிக்குது. அதே போல தான் இந்த சாத்தானும் லூசிஃபரும் இப்லீஸும் இது எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். ஆமாம், அதே தான் தோழர். அதாவது தான் மறுபடியும் நம்ம சொல்கிறது இருந்தாக்கா, ஒரு சீரான கதை அம்சமோ அந்த கட்டமைப்போ இங்கே இல்லாதது தான் மிகப்பெரிய பலவீனம். இதை பற்றி நம்ம முடிச்சுக்கலாமா?
இல்லை இன்னும் கொஞ்சம் தொடரலாமா? இல்லை இதை இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னொரு கட்டத்துலையும் பேசலாமா? சரிங்க தோழர். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதோட இதை நிறுத்துவோம். இதுக்கு அடுத்த பாகமாக நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். ஓகே தோழர் தஜ்ஜால். ஏன்னாக்கா நம்ம இஸ்லாத்தை பற்றி பேசுகிறதுக்கு வருடக்கணக்கில் பேசுகிறதுக்கு நமக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்குன்னு நேரம் போதாமைலாம் இருக்குது. நம்மளுக்கும் சூழல் ஏன்னாக்கா மௌலிகள் போல் நம்மளுக்கு வந்து யாரும் வந்து நம்மளுக்கு ஊதியம் கொடுக்கல. இதை நம்ம ஒரு சமூக பணியாகவும் அந்த முஸ்லீம்களை வந்து ஒரு விழிப்புணர்வு தரணுன்ற நம்ம இந்த பணியில் இறங்குறோம். இதுக்கு நம்மளுக்கு நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது போன்ற உரையாடல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துவோம். மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடையட்டும். உண்மையை பேசுவதில் நம்ம தயங்க போகிறதில்லை, தெளிவாக பேசுவோம். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் நாம் மக்களுக்கு எத்தி வைப்போம். நன்றி தோழர். இவ்வளோ நேரம் உங்களோட உரையாடினது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. மக்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.